இன்னொரு விஷயம், விஜய் அரசாங்கம் இன்னொரு அப்பீல் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். அது என்ன அப்பீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் கூட்ட நெரிசலில் 42 பேர் செத்தாங்க. அதில் 30 பேருக்கு மேலே அவங்க வீட்டில் உள்ள ஒருத்தருக்கு, குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஹைகோர்ட்டு, மதுரை ஹைகோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, செல்லாதுன்னீங்கன்னா அதில் நீங்கள் தலையிடவே கூடாது. கொள்கை முடிவில் ஒருத்தர் செத்து போயிட்டான், அவனுக்கு அவங்க அரசாங்கத்தில் வேலை கொடுப்பது என்பது கொள்கை முடிவு. அதில் நீங்கள் தலையிட முடியாது, அது நிர்வாக முடிவு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷனில் நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க, அதை நாங்கள் கொண்டு போய் ஹைகோர்ட்டில் போடுவோம். அதில் என்ன போடுவாங்க, ஹீ வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டியூ டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்னு போடுவாங்க. ஜட்ஜு பயப்படுவார். அப்பா நிர்வாக காரணமாகன்னு போட்டிருக்காங்க, இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு நான் எப்படி ஸ்டே கொடுக்க முடியும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் நான் கொடுக்க முடியாதும்பாரு. அதே மாதிரி தான் இது வந்து கொள்கை முடிவு. கொள்கை முடிவில் கோர்ட்டுக்கு தலையிடக்கூடாது. அப்புறம் அரசாங்கம் எதுக்கு இருக்குது? எல்லா கொள்கை முடிவில் நீங்கள் தலையிட்டிங்கன்னா அப்புறம் என்ன ஆகுறது? தனிமனித இதெல்லாம் பாதிக்குது அப்படின்னா தான் நீங்கள் பண்ணலாம். அவங்களுடைய சுதந்திரம் பாதிக்குது, அவங்களுடைய இது மற்ற இந்த பேச்சுரிமையை மீறுவதாக இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் வந்து தனி மனிதத்துக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஸ்டே கொடுக்கணும். அதனால் அந்த வழக்கு விஷயமாகவும் நாளை உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் வருகிறது. இது சாதகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நாளை வரக்கூடிய சுப்ரீம் கோர்ட் அப்பீல், 2 அப்பீலை தமிழ்நாடு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இல்லை, மிக மிக முக்கியமாக கவனித்து கொண்டிருக்கிறது. எந்த மாதிரி தண்டனை, எந்த மாதிரி வரும், தீர்ப்பு வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கிடையே ஓடிட்டார் அப்போவே செந்தில் பாலாஜி. அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாங்களான்னு தெரியல, நேரம் பண்ணை வீடுகளில் போய் ஒழிஞ்சிருப்பார். அதனால் அவரை கைது பண்ணுவது என்பது கஷ்டமான விஷயம். பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. ஸ்டாலின் போட்ட கேஸ் 14 இதில் வந்துக்கிட்டு 14 வாக்குச்சாவடிகளில் அந்த வாக்கு எந்திரத்தில் கோளாறு பண்ணிட்டாங்களாம். கொளத்தூர் தொகுதியில் இன்னவருக்கு நம்ம இன்னும் ஜெயிக்கலான்னு ஒரு என்ன இருக்குன்னா, அப்போ இருக்கிறவங்க இழிச்சவாயனா மக்கள் தான் வெறுத்து உங்கள் சொந்த தொகுதியிலேயே ஓட்டு போட்டு விரட்டி விட்டுட்டானே, போக வேண்டியது தானே. ஏன்னா ஜனநாயக நாட்டில் மக்களுடைய சக்தி தான் பெருசு. அதான் ஓட்டு போட்டு தோக்கடிச்சிட்டானே 9,000 ஓட்டில் போய் வீட்டில் உட்கார வேண்டியது தானே. அதுக்கு என்ன கேஸை போட்டு அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கேருந்து தேர்தல் கமிஷனுக்கு வந்து இப்போ தேர்தல் கமிஷன் சரி அப்படின்னு மொத்தம் 14 வாக்குச்சாவடி, நேற்று 2 வாக்குச்சாவடி, இன்றைக்கி 2 வாக்கு, ஒரு நாளைக்கு 2 மொத்தம் 7 நாளைக்கு பார்க்க போகிறாங்க. நாடு பார்த்து முடிச்சுட்டு பேட்டியை கொடுத்துட்டாரு, கரெக்டாக தான் இருக்குன்ட்டு. போல்டு ஓட் முதல்ல காமிக்கும் பொழுது 100% சரியாக இருக்கின்றது. மோக் போல் நடைபெற்று வருகிறது. ப்ரிலிமினரி மோக் போலில் போட்ட வாக்குகள் எண்ணிக்கையை சரி பார்க்கும்போது அது 100% கரெக்டாக இருக்கிறது. இன்னும் ஒரு 4-5 நாள் மற்ற இதையும் பார்க்க போகிறாங்க, கரெக்டாக தான் இருக்கும். அது நான் வாக்கு எந்திரத்தில் என்னத்தை நடக்கும். அப்போ இதில் ஏதாச்சும் இவங்க முறைகேடு பண்ணி இது பண்ணலாமான்னு பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் நடக்காது, வீட்டுக்கு போக வேண்டியதானே. அவருக்கு ஐடியா என்னென்னா, இப்போ இடைத்தேர்தல் வருது இல்லை, அதில் நிற்க போகிறாராம். எந்த தொகுதியில் நிற்க போகிறாரு? திருச்சி கிழக்கு. கேஎன்ஏர் சொல்லிட்டார், லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்போம். கேஎன்ஏர் நான் பழைய கதையில் இருக்காது. இப்போ அவர் நின்னாருன்னா அவர் தொகுதியில் ஜெயிக்க முடியாது. அதனால் மக்கள் மாறிட்டாங்க. தாவைக்கு ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப பேருக்கு இல்லாமல் இருந்தது. அப்படி ஓட்டு போட்டவர்கள் கூட இப்போதைக்கு மனநிலை மாறி இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் வச்சா ஒரு சீட்டில் கூட டிஎம்கே ஜெயிக்க மாட்டாங்க. அதனால் இப்போ என்ன வச்சுருக்காங்க, திருச்சி கிழக்கில் நிற்கலாமா. கேஎன்ஆர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட விட்டுருங்க, யாரும் தலையிடக்கூடாது, அன்பில் மகேஷ் தலையிடக்கூடாது, நான் ஜெயிக்க வைக்கிறேங்கிறேன். இன்னொருத்தர் இன்னும் நான் விளைவிக்கிறேன், துறைமுகம் தொகுதி இதை நான் ராஜினாமா பண்ணுறேன், அங்கே நின்று ஜெயிங்க அப்படின்னு சேகர் பாபு சொல்கிறாங்க. அதனால் யோசிக்கிறாரு, துறைமுகமா இல்லை திருச்சி கிழக்கா, மற்றபடி எங்கே நின்னாலும் தோற்று போகும்ல, அது அவருக்கே தெரியும். இப்போ இவர் உதயநிதி என்ன பார்த்தாரு, நம்ம தான் இப்போ ஃபுல்லாக எதிர்கட்சி தலைவர், நம்ம நல்லா ஜாலியாக இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்,
அப்பாக்கார் வந்தால் நம்மளை டம்மி ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற சுயநலம் உதயநிதி ஸ்டாலின். இப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, அப்பா எங்கேயும் வேணாம்ப்பா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு அங்கே ஒரு இடைத்தேர்தலில் நிற்க விடாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஓபிஎஸ் இப்போ இந்த பக்கம் தூது விட்டுக்கிட்டு இருக்காராம் விஜய்க்கு, நானும் உங்கள் கட்சிக்கு வந்துடுறேன், நானும் ராஜினாமா பண்ணிடுறேன், ஆனால் எனக்கே சீட்டு கொடுக்குறதா இருந்தால் இப்போ சொல்லுங்கள், நான் உங்கள் பக்கம் வந்து திரும்பி உங்கள் கட்சியில் நின்று ஜெயிச்சிடுறேன், எனக்கு மந்திரி கொடுங்க அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன்னு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிஷன் இல்லாமல் வர்றதுனால தான் வாங்க, கண்டிஷன் போட்டிங்கன்னா இங்கே வராதுங்க, மந்திரினால் இப்போதைக்கு பேச முடியாது அப்படின்னா அது வேறு பேச்சுவார்த்தை மிக இதுவாக ரகசியமாக நடந்து கொண்டிருக்கிறது.